எப்படி இந்த சமூகத்தை பாதுகாப்பது? இது இன்றைக்கு லேசான ஒரு விஷயம் அல்ல சகோதர சகோதரிகளே. இந்த போதை நம்முடைய ஊர்களையும் ஊடுருவிக்கொண்டால் நமது பெண்களை பாதுகாக்க முடியாது, சொத்துக்களை பாதுகாக்க முடியாது, நமது பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளைமார்களை தேட முடியாது, நல்ல பிரஜைகளை உருவாக்க முடியாது, மார்க்க சிந்தனைகளை ஊற்ற முடியாது, ஊரை ஒரு கட்டுக்கோப்புக்கு கீழே வைத்திருக்க முடியாது, நல்ல பிரஜைகள் வாழ முடியாது. திருடர்களும் விபச்சாரர்களும் நடத்தை கெட்டவர்களும் இந்த சமூகத்தில் அதிகரித்து விடுவார்கள். நல்லவர்களும் கெட்டவர்களாக மாறி போகின்ற மிக பயங்கரமான ஒரு கொடுமைதான் இந்த போதை வஸ்து பாவனை என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நீங்க யோசிக்கலாம், நம்மட பிள்ளைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நம்மட வீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நம்ம இருக்கின்ற தெருவுக்கும் ஏரியாவுக்கும் இதுவுக்கும் சம்பந்தம் இல்ல, இதுல நமக்கென்ன பிரச்சனை இருக்கிறது என்று யோசிக்கலாம். இன்று நமக்கு பிரச்சனை அல்ல, நாளை நம்முடைய பெண் பிள்ளைக்கு பிரச்சனை வரும். நம்முடைய பொம்பளை பிள்ளைய ரோட்டில் விட முடியாது. இலங்கையிலே நடைபெற்ற பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமான அத்துணை ரிப்போர்ட்டுகளையும் எடுத்து பாருங்கள். காலியில் நடைபெற்ற கொலை, இது போன்று ஒவ்வொரு இலங்கையிலே ஏற்பட்ட ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலும் இருந்த மர்மத்தையும் அந்த மர்ம மனிதர்களையும் இளைஞர்களையும் எடுத்து பாருங்கள். அந்த பெண்ணை அவர் பாலியல் பலாத்காரம் செய்ய போனார், அவர் போதைக்கு அடிமையாகி இருந்தார், ஐஸ் அடிச்சிருந்தார், ஐஸ் அடிக்க காசு இல்லாம இருந்துச்சு. ரோட்டால வந்த பொம்புளட கழுத்துல உள்ள மாலையை பிக்க போனார். வாப்பாவும் நண்பரும் சேர்ந்து ஐஸ் அடிக்கிற பழக்கம். ஐஸ் அடிச்சிட்டு 7 வயசு சிறுமி கண்ணுக்கு முன்னால போகக்குள்ள போதை தலைக்கேறி அந்த சின்ன சிறுமியை கொண்டு போய் கெடுத்து சுரைக்குள்ள புதைச்சி வயலுக்குள்ள வீசி தண்ணிக்குள்ள எரிந்து, இப்படியான அத்துணை கொலை சம்பவங்களுக்கும் தலையானது இந்த போதை வஸ்துத்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. காலியில் நடந்தது, ஹம்பாந்தோட்டையில் நடந்தது, கொழும்பில் நடந்தது, மட்டக்களப்பிலே நடந்தது, வடக்கிலையும் நடக்கும், புத்தளத்திலையும் நடக்கும், நமது வீட்டுக்குள்ளும் நடக்கும், நாம் பெற்ற பிள்ளைகளிலும் நடக்கும். அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நல்லோம், நம்முடைய பிள்ளைகளும் நல்லோம். ஆனால் ஊர்ல உள்ள எல்லா மக்களும் நல்லமா என்று கேட்டால், ஊரில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த போதை வஸ்துக்கு அடிமையான இளைஞர் சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு காலத்தில் யாராவது ஒருவன் குடிச்சிட்டு வந்தா, இன்றைக்கு